அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூரார். ஒவ்வொரு ராசிக்கும் தொழில் என்ன தொழில் பண்ணலாம், அந்த தொழில் எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு துலாம் ராசிக்கான என்ன பிசினஸ் பண்ணலாம் அதற்கான டிப்ஸ் பார்க்க இருக்கோம். துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு ஏற்ற தொழில்கள் உணவுத்துறை பிரதானமான வளர்ச்சி தரக்கூடிய துறை, பலகாரங்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்கூல் குழந்தைகளுக்கு தேவையான ஐட்டம்ஸு, அவங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம்ஸ் விற்கிறது, அதை தைச்சு கொடுக்கறது, டெய்லரிங் பண்ணுறது, எம்பராய்டிங்ஸு, ஆரி ஒர்க்ஸு, ப்ளஸ்ஸு ஃபீமேல்ஸ் பெண்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களுமே, அது காஸ்மெட்டிக் முதல் ஆர்னமெண்டல்ஸ் வரை, தங்க நகை முதல் வெள்ளி வரை, அதற்கப்புறமாக இன்னர் வேர் மட்டும் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஷோரூம் வச்சுருக்காங்களே அது மாதிரியான தொழில்கள், தண்ணீர் விற்கிறது, தண்ணீர் பாட்டில் கேன் விற்கிறது, டிசைனிங் பண்ணுறது, டிசைனிங் சார்ந்த ஒரு விஷயங்கள் பண்ணுறது, கனரக வாகனங்களில் சப்ளை பண்ணுறது, பின்னாடி குட்டி குட்டியான இந்த ஆர்னமெண்டல் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் விற்கிறது, மண்பாண்டங்கள், மண்பானை சம்பந்தப்பட்ட உபகரணங்கள், நீர் சார்ந்த அனைத்து தொழிலும், கோக்கு, பெப்சி, இது மாதிரிலாம் அதெல்லாம் ஏஜென்ட்ஸு, அதை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, நெய் சார்ந்த தொழில்கள், எண்ணெய் சார்ந்த தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதம் சார்ந்த வர்த்தகங்கள், அப்புறமா ஜோதிடர்கள், ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய அனைவருமே, கோயிலை நடத்தக்கூடியவர்கள், நிர்வாகம் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இது நல்ல பலன் தரும். ஐடியில் இருக்கவங்க கூட, ஐடியில் ஏதாச்சும் கம்பெனி வச்சுருக்கீங்க, ஐடி நான் கம்பெனி வச்சு ரன் பண்ணுறேன், அது மாதிரிங்களுக்கும், சிஸ்டம், மொபைல்ஸ் இதெல்லாம் நான் ஷோரூம் விற்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், ரொம்ப வாட்ச் கடை, இதுக்கெல்லாம் இருக்கும் ரொம்ப அருமையான தொழில் துலா ராசிக்கு. இதெல்லாம் வேறு பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் பார்க்கலாம். மலர் பூக்கடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். மலர் பூக்கடை, மண்டப டெக்கரேஷன், மணவரை டெக்கரேஷன், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸோ துலா ராசிக்கு அருமையான தொழில் தான். இவர்கிட்ட தொழில்களை நீங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸை செய்யும் பொழுது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம், உங்களுக்கு 10 குடைவர் கடகமாக வந்ததுனால, சந்திரன் வரனால நிறைய உங்களுக்கு ப்ராசஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளாக இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இன்னொருத்தர் போய் மீட் பண்ணுறீங்க, அவர் ஏதோ உங்களை காதில் ஒன்று போட்டு விட்டுறாரு. அவங்க தொழிலில் லேபர் பிரச்சனையோ அல்லது அவங்க தொழில் ஏதோ ஒரு தெஃப்ட் போனதோ சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு அது எண்ணம் ஓடிட்டே இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் உங்கள் தொழிலை அதிகமாக ஒரு கன்ஃபியூஸ்லேயே வச்சுருப்பீங்க. அதிகமாக மாற்றணும், அல்லது இன்னும் ஒரு புரோட்டா கடைக்கு போனால் அடுத்து புரோட்டா ஸ்டால் வைக்கலாம்னு நினைப்பீங்க. ஒரு டீ ஷாப் போனால் ஒரு டீ ஷாப் வச்சலாம்னு நினைப்பீங்க. இது மாதிரியான பிஸ்னஸில் அதிக சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். காலையில் கிளம்பி போகும் பொழுது வேலையாளுக்கு இந்த வேலையெல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டு போவீங்க. அங்கே போனால் வேறு வேலை செய்வீங்க, நீங்களும் வேறு வேலை சொல்லுவீங்க. உங்களுடைய தேர்ட் ப்ராசஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டாண்டர்டைஸ் இல்லாமல் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கான ஸ்டாஃபில் அதிக குழப்பம் வரும். அவங்க எந்த வேலையை முன்னாடி பண்ணுறது, எந்த வேலையை பின்னாடி பண்ணுறதுங்கிற அதிகமான டவுட்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாது. அது ரொம்ப எளிமையானதாக நீங்கள் கையாள கற்றுக்கணும். உங்களுடைய பணியாற்றக்கூடிய வேலையாள் நபர்கள்ட்ட கொஞ்சம் கரெக்டாக இந்த ஒர்க்கு, இந்த டைமு, இதை நீ பண்ணி முடிங்க அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்டான ஷெடியூலை நீங்கள் பண்ணணும். 2026 இப்போ ஜனவரியில் நீங்கள் ஒரு இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டைரி எடுத்துகிட்டு 2026 டிசம்பர் வரைக்கும் இந்தந்த மாதத்தில் என்னென்ன வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதத்தில் இத்தனை சேல்ஸ் நான் பண்ணியிருக்கணும், இவ்வளோ எனக்கு லாபம் இருக்கணும், அடுத்த மாதம் இவ்வளவு அப்படின்னு ஒரு ஃபுல் கிராஃபை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் ஓடுங்க. துளாராசி அன்பர்கள், முதல்ல உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வருஷம் நான் இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கணும்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஓட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு ஃபீலே வரும். இல்லைன்னா உங்களுக்கு கடைசி ஈரெண்டில் என்ன அப்படியே தான் இருக்குது, என்ன பண்ணுறது, சரி ஏதோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தான் இருக்கும். நீங்கள் 100 மீட்டர் பந்தயம் ஓடணும்னு நீங்கள் முதல்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமும் ஓட ஆரம்பிங்க. 100 மீட்டரை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 1000 மீட்டர்னு டார்கெட் வைங்க. இது மாதிரி லேபருக்கும் உங்கள் ஸ்டாஃபுக்கும் உங்களுக்கும் டார்கெட் வச்சு பயணிங்க. காலையில் ரொம்ப ரொம்ப கம்பல்சரியாக தயவு செஞ்சு நேரமாக எந்திரிச்சு வாக்கிங் போங்க, அல்ல ஜிம் போங்க, விதமான சுடுதண்ணி குடிங்க, இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க, இல்லை யோகா பண்ணலாம், இல்லை தியானம் பண்ணலாம், இல்லையா மொபைல் கூட நோண்டிங்க. ஆனால் காலைல கொஞ்சம் நேரமாக எந்திரிங்க. இது நல்ல பலன் தரும். துளாராசி அன்பர்கள், பிஸ்னஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண, பெரிய லெவலில் ஜெயிக்க, உங்கள் கடனெல்லாம் அடைய, நீங்கள் படிப்படியாக தொழிலில் க்ரோத் ஆக, தொழில் மூலமாக பெரிய உங்களுக்கு புகழ் வர, நீங்கள் கட்டாயம் வாழ்நாளில் வருடந்தோறும் போக வேண்டிய ஒரு அற்புத திருத்தலம் திருக்கடையூர் அமிர்தகடை ஈஸ்வரர், திருக்கடையூர் அபிராமி அம்மனுடைய திருத்தலம். மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய உங்களுக்கு திருத்தலம். காரணம், உங்களுக்கு 10 குடைவர் கடகம் சந்திரன், உங்களுடைய 11 குடைவர் லாபஸ்தானத்திற்கு உடையவர் அப்படிங்கிறவர் சூரிய பகவான். இந்த சந்திரன் சூரியன் இந்த காம்பினேஷன்ஸு உங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் திருக்கடையூர் அம்பாள் தான். பௌர்ணமி அன்னைக்கு போய் அம்பாளை பாருங்கள்.
அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பட்டு, விரலி மஞ்சள், மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, திருமஞ்சனம், பன்னீர், சந்தனாதி தைலம், செவ்வாழைப்பழம், 2 தேங்காய், வெத்தலை பாக்கு, காணிக்கை, ரோஜா மாலை, மல்லிகைப்பூ மாலை, தாமரை 3 இதெல்லாம் கொடுத்து மனதார வழிபாடு பண்ணுங்க. அம்பாள்கிட்ட உங்கள் தொழில் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. முடிந்தவரை குடும்ப சகிதமாக போங்க. வருடத்திற்கு ஒரு முறை போங்க. மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் பிஸ்னஸில் கட்டாயம் மாறுவீங்க. துளாராசி அன்பர்கள் உங்கள் பிஸ்னஸ் இருக்க இடத்துல அல்லது உங்கள் வீட்டில் காலையில் எந்திரிச்சோன்னே அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 101வது பாடல் நூற்பயன் பாடலை மனதார கேளுங்க. அபிராமி அந்தாதியில் எல்லா பாடலும் கேட்கலாம், நல்ல பலன். அபிராமி அந்தாதி யாரும் கேட்கலாம், நல்ல பலன். கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் கேளுங்க, மிகப்பெரிய பலாபலன்கள் உங்களுக்கு நிச்சயம் வரும். திருக்கடையூர் அபிராமி அம்மனுடைய பரிபூர்ண அனுகூலம் துளாராசியில தொழில் பண்ணக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கட்டும். மங்கள சண்முகருடைய பரிபூர்ண அனுகூலம் கிடைக்கட்டும் என வணங்கி வாழ்த்தி எல்லாம் இன்புற்று வாழ இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.